விஜயோட 2 படம் ஒர்க் பண்ணிட்டு அஜித்தோட ஒர்க் பண்ணீங்க. குறிப்பிடத்தக்க டிஃபரன்ஸ் ஏதாவது இருந்ததா ஒர்க் பண்ணும்போது? விஜய் சார் அதான் அவர் ஒரு கேரக்டர் தான். அமைதியாக இருப்பார், வந்த உடனே கேரன் போவார், ரெடி ஆகிட்டு வருவார். அஜித் சார் வந்து அவரு ஜாலி டைப்பு. அவர் ஜாலி டைப். தெரியும், லைட்மேன் கூட விளையாடுவார், சிண்டுவார். அஜித் சார் வந்து ஒரு ஒரு ஜாலியாக பேசிட்டு இருப்பார். மற்றபடி 2 பேருக்கும் அந்த இன்வால்மெண்ட்டு 2 பேருக்குமே உண்டு. படம் ஹிட் ஆகணும். அது மாதிரி அஜித் சார் இதில் தலையிடல. சிலருக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து தலையிடுவாங்க, எதுவுமே தலையிடல. அவரும் விரைய மாதிரி தான் வருவார், நடிப்பார், போவார். விஜய் சாருக்கும் அவருக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுனா ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டு, சாங். விஜய் சாருக்கு சாங்கில் ரொம்ப கவனம் வைப்பார். ஆமாம், ரொம்ப கவனம் வைப்பார். டியூன்லாம் அவருக்கு போட்டு காட்டணும். அவர் ஓகே ஆனதுக்கப்புறம் தான் ரெக்கார்டிங், அதில் கொஞ்சம் கவனமாக இருப்பார். அஜித் சார் வந்து அது டேரக்டர் பிடிச்சிடுவார். நமக்கு ஓகேனா ஓகே, அவ்வளோ. சாங் போட்டு டியூனுக்கு போட்டு காட்ட போனால் கூட, ஜி உங்களுக்கு ஓகே தானே, மிஸ்டருக்கு ஓகே தானே, விடுங்க அப்படின்பார். ஒப்பு கேட்பார் தவிர இதை நான் டிசைட் பண்ணுறேங்கிற இதில் கேட்க மாட்டார். ஆனால் விஜய் சார் வந்து அந்த டியூனை அவர் டிசைட் பண்ணுற இதில் தான் கேட்பார். இதுதான் வித்தியாசம், மற்றபடி ஒன்று. சார், உங்களுடைய பாடல் சிவகாசி படத்துல எப்ப கேட்டாலும் கண்ணீர் எல்லாரும் ஃபீல் பண்ற ஒரு பாடல் அந்த அம்மா பாடல் சார். விஜய் சார் அந்த பிக்சரைசேஷனும் அந்த பாடல் வரிகளும் அவ்வளவு அருமையா இருக்கு சார். ரொம்ப நன்றி நன்றி நன்றி. தர்மபுரி படத்துல விஜயகாந்த் சாருக்கு ஈக்குவலா வந்து எம்எஸ் பாஸ்கர் சாருக்கும் அந்த ரோல் இருக்கும். அந்த கேரக்டர் சூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எப்படி சார் அது? இல்லை, அது விஜயகாந்த் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். எந்த ஹீரோவும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆக்சுவலி கதை கேட்கும்போது விஜயகாந்த் சார் வந்து அப்போ எங்கிட்ட கேட்கல, ரத்ன சார்ட்ட கேட்டுக்கப்ப. ரத்ன சார் அவர் மைண்டில் முடிவு பண்ணியிருக்காரு வடிவேலுன்ட்டு. நான் சொல்லவே இல்லை. ஓகே, இவ்வளோ ஹீரோக்கு ஈக்குவலான கேரக்டர். அப்போ வடிவு கொடிவிட்டு பறக்கிறாரு. அப்போ ஒரு காமெடி அப்போ வடிவலாக இருக்கணும், அவராக மைண்ட் செட் பண்ணிட்டார். வடிவுன்ட்டு அவர் சொல்லிட்டார் விஜயகாந்த் சார்கிட்ட, ஓகே நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் ரத்னா சார் வந்து வடிவில் எப்போ பார்க்கலாம் அப்படின்னார். வடிவில் எதுக்கு அப்படின்னு. இல்லை, அந்த கூட வர காமெடி கேரக்டர். இல்லை, அது வடிவேலு வேணாம் சார். இல்லை, நான் கேப்டன் சொல்லிட்டேன்னாரு. அப்படி சார் நீங்களே நினச்சா சொன்னீங்க. இல்லை இல்லை, ஹீரோக்கு ஈக்குவலான கேரக்டர் வேற யார் பண்ண முடியும் அப்படின்னு. சார் எம்எஸ் பாஸ்கர் கரெக்டாக இருக்கும் அப்படி. இவருக்கு இல்லை இல்லை வடிவேல் பேசலாமே. இல்லை சார், வடிவேல் சரிப்பட்டு வராது, இப்போ எனக்கும் வடிவேலுக்குமே சரிப்பட்டு வராது. இல்லை இல்லை பேசுவேன், நான் பேசி பார்க்குறேன், சம்பளம்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. சம்பளம் பிரச்சனை இல்லை சார், வடிவேல் தான் பிரச்சனை அப்படி. ஏன்னா இன்னொன்று என்னென்னா, விஜயகாந்த் சார் எத்தனை நாள் கால்ஸ் கொடுக்குறாரோ அத்தனை நாளும் அவரும் கொடுக்கணும். விஜயகாந்த் சார் 2 மாதம் எனக்கு ஃபுல்லாக கொடுத்துருந்தாருன்னா அந்த 2 மாதமும் எனக்கு வடிவேல் சார் கூட இருக்கணும். இருப்பாரா? இருக்க மாட்டார். ஏன்னா அவர் பயங்கர பிஸி. அவர் வந்து 5 நாள் 2 நாள் இப்படி 2 மாதம்